உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் கொரோனாக்கள் விகரகவையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட பாரிய எரிவாயு வெடிப்பில் எரிபொருள் நிலையத்தின் முகாமையாளர் உட்பட 4 பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக அவரது மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் யாரும் வேலை இழக்க மாட்டார்கள், உயிருடன் இருக்கும் வரை அது நடக்காது என பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதல்வர் மம்தா உறுதியளித்துள்ளார். முக்கிய வர்த்தக கூட்டு நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி எதிரொலியில் சீன பொருட்களின் இறக்குமதி மீது மத்திய அரசு கண்காணிப்பை கடுமையாக்குகின்றது. இது தொடர்பான உத்தியை வகுக்க வர்த்தக செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு உயர் நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. விசாக்களை வைத்திருக்கும் தனி நபர்கள் வருகிற 13ஆம் தேதி வரை சவுதி அரேபியாவுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய ஜனாதிபதி ஒருவர் போர்த்துகலுக்கு செல்வது 27 ஆண்டுகளுக்குள் இது முதல் முறையாகும் என்பது தெரிய வந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார். 2ஆம் தேதி பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரியை அறிவித்துள்ளார். மியான்மரில் நிலநடுக்கத்துக்கு 3564 பேர் பலியாகியுள்ளனர் என ராணுவ ஆட்சியின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் ஜாமின் துன் உறுதியளித்துள்ளார். வரி விதிப்பு தொடர்பாக சீனாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வடகொரியாவில் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக வடகொரியா பியோங்யாங்கில் சர்வதேச மரதன் போட்டி நடந்துள்ளது. கோவிட்-19 தொற்று நோய்க்கு பின்னர் அதன் எல்லைகள் பெருமளவு மூடியுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட நாட்டில் சுமார் 200 வெளிநாட்டு ஓட்டப்பந்தய வீரர்கள் போட்டியில் பங்கெடுத்துள்ளனர். கனடாவில் சாக்லேட் உட்கொள்வோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லோனிபண்டா குறியை கொண்ட சோகலோனி சாக்லேட்டில் சிறு கற்கள் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த இருவகை சாக்லேட்களுக்கு மீள பெறுதல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய ஆசியாவில் உள்ள நாடுகளில் ஒன்றான கசகஸ்தானில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அரிய தாதுக்களின் படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 45 உக்ரைனிய குடிமக்கள் வெற்றிகரமாக மீண்டும் தாயகம் திரும்பி 17ஆம் வட்டாரத்தில் உள்ள கழிவு அகற்று நிலையம் நேற்று பிற்பகல் தீப்பிடித்து எரிந்துள்ளது. மருத்துவ கழிவுகள் உட்பட்ட பல கழிவுகள் அளிக்கும் குறித்த நிலையத்தில் ஏற்பட்ட தீயினால் காற்றின் நச்சுத்தன்மை கலந்திருக்கலாம் என சந்தேக. கும்பமேளாவின் புனித நீர் வெளிநாடுகளுக்கு தேவைப்படுவதை எடுத்துக்காட்டும் வகையில் 1000 போத்தல்களில் அடைக்கப்பட்ட புனித நீர் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான் உட்பட 14 நாடுகளுக்கு சேர்ந்த மக்களுக்கு விசா வழங்கல் நிறுத்தி வைக்கப்படும் என சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. சுவிஸ் பெண்களில் 18 வயதுக்கும் 49 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 63% குழந்தை பெற்றுக் கொள்வதில் விருப்பம் இல்லை என அலுவலக தரவுகள் கூறுகின்றன. சென்னை அணி 2025 IPL தொடரில் 4 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளி பட்டியலில் இருந்து 9வது இடத்துக்கு உள்ளது. ஏற்கனவே தோனிக்கு 43 வயதாகிவிட்ட நிலையில் இந்த IPL தொடர் அவருக்கு கடைசி 5 தொடராக இருக்கும் என பலரும் கருதி வருகின்றனர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 கோல்கள் அடிக்க அல் நசர் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் அல் ஹிலால் அணியை வீழ்த்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகின்றது. அதன்படி மார்ச் மாதம் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்து தலா 3 வீரர் மற்றும் வீராங்கனைகளை கொண்ட பரிந்துரை பெயர் பட்டியலை ICC அறிவித்துள்ளது. அதன்படி சிறந்த வீரருக்கான பட்டியலில் இந்தியாவின் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் நியூசிலாந்து வீரரான ஜேக்கப் ரவி, சச்சின் ரவீந்தர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள். சிறந்த வீராங்கனைக்கான பரிந்துரை பட்டியலில் அமெரிக்காவின் சேத்னா பிரசாத் மற்றும் ஆஸ்திரேலியா வீராங்கனையான அன்னபெல் சதர்லேண்ட், ஜோர்ஜியாவின் போல் ஆகியோர் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.